அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் ஏன் கோவிலுக்கு போகிறோன்னு தெரியுமா? இப்போ தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனாலும் நம்ம கோவிலுக்கு போகிறோம். கல்வி அறிவு என்பது எல்லோருக்குமே சமமாயிடுச்சு. படித்தா வேலை கிடைக்கும், நல்லா படித்தா நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். பெரும்பாலும் எல்லா நோய்களுக்குமே மருந்து உண்டு. பணம் இருந்தால் இப்போ எதையும் செய்ய முடியும். இந்த காலத்தில் பணத்தை தான் சாமின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் மக்கள் ஏன் இன்னும் கோவிலுக்கு போகிறாங்க? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் கோவில் என்பது உங்கள் மதத்துக்குரிய கோவிலை நீங்கள் நினைக்கணும். இஸ்லாமிய மதத்தவராக இருந்தீங்கன்னா மசூதியை நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவ மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா தேவாலயத்தை நீங்கள் கோவிலாக நினைக்கலாம். இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதற்கான முக்கிய காரணம் என்ன? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் தோன்றி மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்பு இருக்கிறான் இல்லையா, அந்த காலகட்டத்திலிருந்தே வரணும். இந்த உலகம் தோன்றி உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி முழுமையாக அடைவதற்கு முன்பு, அதாவது மனிதன் பரிணாம வளர்ச்சி முழுமையாக அடைவதற்கு முன்பு அவனுடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஆரம்ப கட்டத்தில் மனிதனுடைய முதன்மையான தேவை என்னென்னா உணவு மட்டும்தான். இப்போ வரைக்குமே உணவினுடைய தேவை நீடிச்சுட்டு தான் இருக்கு. இந்த உணவு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு முதன்மையாக இருக்கான்னு கேட்டால் யோசித்து பார்த்தா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த உணவு இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு முதன்மையாக இருக்குது. ஆனால் பெரும்பாலுமான மக்களுக்கு உணவு என்பது முதன்மையான ஒரு விஷயம் கிடையாது. அது இரண்டாம் பட்சம்தான். முதல் விஷயமாக பல்வேறு விதமான விஷயங்களை மக்கள் கருதுகிறாங்க. அதே போல் ஆரம்ப கட்டத்தில் மனிதனுடைய உணர்ச்சிகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா முதன்மையான ஒரு உணர்ச்சியாக மனிதனுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதே போல் பய உணர்வு அதிகமாக இருக்கும். காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி வளர வளர மனிதனுடைய அறிவும் நிலையும் நாகரிகமும் மென்மேலும் வளருது. அதே போல் மனிதனுடைய தேவைகளும் உணர்ச்சிகளும் மாறுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் என்னென்ன தெரியுமா? கோபம், பயம், வெறுப்பு, மகிழ்ச்சி, சோகம், ஆச்சரியம், நம்பிக்கை, வெறுப்பு, தீராத ஆசை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, சலிப்பு, கவலை, மன உளைச்சல், மெய்மறந்த நிலை, காதல், புணர்ச்சி, பாலியல் ஆசை. இதுபோல் பல்வேறு விதமான உணர்ச்சிகள் அதிகரித்து கொண்டே போகுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து வெளிப்படக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் மனிதனுடைய தேவை என்னது? உணவு மட்டும்தான். அந்த உணவை பெறுவதற்கு வேட்டையாடினா, இயற்கையில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை பறித்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணாங்க. காலப்போக்கில் நாகரிகம் வளர வளர விவசாயம் வளர்ந்தது, வேட்டையாடுதல் குறைந்தது. அதுக்கப்புறம் பொருள்கள் மாற்று முறைகள் மூலம் உணவுகளை பெற்றாங்க. அதுக்கப்புறம் பணத்தின் மூலம் உணவுகளை வாங்க ஆரம்பித்தாங்க. பரிணாம வளர்ச்சியும் நாகரிகமும் வளர வளர உணவின் தேவை போல பல்வேறு விதமான தேவைகள் அவனுக்கு தேவைப்பட்டது. உடைகள், இருக்கும் இடை, ஆபரணங்கள், ஆயுதங்கள், படைகள், நாடு, அதிகாரம், இதுபோல் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனுடைய அடிப்படையான தேவைகளை பெறுவதற்கு மிக எளிமையான முயற்சிகள் இருந்தாலே போதுமானது. அவன் வேறு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. ஆரம்ப கட்டத்தில் தனக்கு தேவையான உணவை பெறுவதற்கு வேட்டையாடினான். அது காலப்போக்கில் விவசாயம் பண்ணான். அந்த விவசாயத்திற்கு தேவையான நீர், மழை, ஒளி, இது இயற்கை மூலமே சுலபமாக கிடைச்சிருச்சு. உணவு மட்டுமில்லாமல் உணவையும் தாண்டி மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை பெறுவதற்கு அவனால் இயலாமல் போகும்போது அவன் தன்னை விட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கணும், அந்த சக்தியால் மட்டும்தான் அவை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கை அப்படின்ற ஒரு உணர்ச்சியின் மீது அவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அந்த நம்பிக்கையினுடைய ஈடுபாடு தான்
தெய்வம், கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆரம்ப கட்டத்தில் அவனுக்கு முதன்மையான தேவையாக இருந்த உணவை உருவாக்குவதற்கு விவசாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர், ஒளி, மண் இவை இயற்கையிலிருந்து கிடைக்குது. சில நேரங்களில் அந்த இயற்கையிலிருந்து இந்த விஷயம் கிடைக்காம போகும்போது மழை தரக்கூடிய மேகத்தையும், ஒளி தரக்கூடிய சூரியனையும், நல்ல வளமான மண்ணை தரக்கூடிய இந்த பூமியையும் அவன் கடவுளாக வணங்க ஆரம்பித்தான். இவைதான் மனிதனால் முதலில் வணங்கப்பட்ட தெய்வங்களாகவும் மனிதனால் வழிபாடு செய்யப்பட்ட விஷயங்களாகவும் கருதப்படுது. நாளடைவில் நாகரிகங்கள் வளர வளர மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அதிகரிக்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் மாறின, அவர்கள் வழிபடக்கூடிய வழிபாடு முறைகள் மாறின. மனிதனுடைய தேவையை அவனால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது அவன் தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கலாம். அந்த நம்பிக்கைகிட்ட போயிட்டு எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் வழிகாட்டணும், நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சில செயல்முறைகள் செய்கிறான். அந்த செயல்முறைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழிபாடு என்பது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றவாறு வேறுபடும். இந்த வழிபாட்டு முறைகள் சில நேரங்களில் உயிரினங்களை பலி கொடுக்குற மாதிரியும் மிகவும் பயங்கரமான சில செயல்முறைகள் செய்வதாகவும் இருக்கும். இதுபோல வழிபாட்டு முறைகள் சில மதத்தில் நம்பிக்கையாகவும் வேறு சில மதத்தில் இது மூட நம்பிக்கையாகவும் கருதப்படுது. பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும், பல்வேறு விதமான கடவுள்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரே விஷயத்துக்காக தான். மனிதனுடைய தேவையை கடவுள் நிறைவேற்றணும். அதுக்கு கடவுளுடைய தேவைக்கும் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கும் செய்யக்கூடிய ஒரு செயல் வழிபாடு அப்படின்னு மனிதன் நம்ப ஆரம்பித்தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபாட்டின் செயல்முறைகளை மாற்றி அமைத்தான், நெறிப்படுத்தினான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வழிபாட்டு முறைகளை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம், கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம், கிரிவலம் வரோம், உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறோம், மாலை அணிந்து திருத்தலங்களுக்கு சென்று வரோம். இது ஒவ்வொரு மதத்துக்கும் வேறுபடும். இதுபோல் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்து கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஆசையை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்முடைய ஆசை நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்முடைய மனம் படக்கூடிய வேதனை, தவிப்பை சரி செய்வதற்கும் அந்த தவிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் வழிபாடு ரொம்ப அவசியம் என மனிதன் நம்ப ஆரம்பித்தான். எல்லா மனிதர்களுக்குமே ஆசை அப்படின்னு ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தேவைப்படும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த மனிதன் படக்கூடிய மன வேதனையும் அந்த குமுறலும் அந்த தவிப்பை தணிப்பதற்கு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இறை வழிபாடு சிறந்தது என அவன் நம்ப ஆரம்பித்தான். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆசையை சொல்லி இறை வழிபாடு செய்கிறீங்க, நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அது நிறைவேறும். அது நிறைவேற வரைக்கும் இந்த தவிப்பை சரி செய்வதற்கு, அந்த தவிப்பை குறைப்பதற்கு இறைவனிடமிருந்து அருள் கிடைப்பது போல சில அறிகுறிகளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது நிறைவேற வரைக்கும் உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும். பயப்படாது, கவலைப்படாது, வேதனைப்படாது. இதுபோல் உணர்ச்சிகளை அது கட்டுப்படுத்தும். இன்னும் எத்தனை நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும், இன்னும் எத்தனை காலங்கள் கடந்தாலும் மனிதனுடைய ஆசை மட்டும் குறையவே குறையாது. அந்த ஆசையை அவன் நிறைவேறும் வரை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மனிதனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல்முறை இறை வழிபாடு. நம்ம இறை வழிபாடு செய்யும்போது நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த நம்பிக்கையால் நமக்கு கவலை போயிடும், கஷ்டங்கள் தீர்ந்துடும், துன்பங்கள் தீர்ந்துடும், வேதனைகள் தீரும், சலிப்பு தீரும். நாம் நிம்மதியான நம்பிக்கையுடன் வாழ்க்கையை கடக்க முடியும். இதனால தான் நாம் இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரே பண்ணுறோம், மசூதிக்கு போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், மதம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.